அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் நல்லது நாளாக அமைய வாழ்த்துக்கள். அதோட நாம் எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம். முக்கியமாக என்னோட வாழ்க்கைக்காக, அதுலேயும் வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துக்காகத்தான் நம்ம அநேகமாக ஓடிட்டுருக்குறோம். இலங்கையில் உழைக்க முடியாது, உழைக்கிற வேலைக்கு ஏற்ற வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி வெளிநாட்டிலேயே வந்து நிறைய பல்லாயிரக்கணக்கான உறவுகள் உழைக்கிறாங்க. அந்த உழைக்கிறதுக்கான சம்பளம் எடுத்து நல்லா இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விடயம். அதே போல் இன்னொரு நாட்டில் வந்து உழைக்கிறது, வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ இது நம்ம இப்போ நிறைய எல்லாருமே அனுபவிச்சுட்ருக்குறோம். வெளிநாட்டுக்கு வந்தவங்க யாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாமே சரியாக இருந்தாலும் கூட நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வலி வேதனை இல்லையா? இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாயை அடித்து அதுக்கு பிறகு அதன் மூலமாக முகநூலில் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அனோஜன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார். உண்மைக்குமே அந்த கமெண்ட் வந்து மன்னிக்க முடியாத ஒரு வேர்ட் தான், ஒரு தான். சொல் பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். எங்கனைக்குள்ள எதையும் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் அதை விட நம்ம ரொம்ப கவனமாக நிதானமாக பயணிக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சிருச்சு. இந்த அனோஜன் அப்படிங்கிற ஒருத்தரோட பிரச்சனை இன்றைக்கி ஏதோ அது வகையில் தொடர்ந்து எல்லாம் பேசினோம், பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். கடைசியில் இப்போ பார்த்தா அதுக்கான ஒரு முடிவு ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கேட்டால் அவருக்கான ஒரு தண்டனையாக நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த சவுதி அரேபியாவில். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருட சிறை தண்டனை அப்படிங்கல உண்மைக்குமே பெரிய ஒரு கொடுமையான ஒரு வேதனை, கொடுமையான ஒரு தண்டனை கூட சொல்லலாம். என்ன கேட்டால் ஒரு நாள் கூட குடும்பத்தோடு பேசாமல், குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு 5 வருஷ சிறை தண்டனை அப்படிங்கிறதுல உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் 3 மில்லியன் சவுதி ரியால் அப்படிங்கல அது மிகப்பெரிய ஒரு தொகையான காசு. வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு தான் சொல்லிருக்கு. இவ்வளோ காசு இவ்வளோ காலம் இருந்து இவ்வளோ காசையும் தேடி அங்கே கொடுத்துட்டு வாரது அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத ஒரு வேதனை. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி ஒருத்தரோட ஒரு குடும்பமே தத்தளிக்குது, ஒருத்தரோட வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற உண்மைக்குமே சரியான ஒரு வேதனையாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இவருக்கான தண்டனை காலங்கள் குறையும், இவருக்கான ஏதாவது ஒரு வகையில் இவர் இதை விட்டு வெளியில் வரணும், சவுதி நாட்டை விட்டு வெளியில் நாட்டுக்கு வந்து சேரணும். இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா இருந்த பொதுமக்களாக இருக்கிற எங்கள் நாட்டில் உள்ள உறவுகளாக இருக்கலாம், இங்கே வெளிநாட்டில் சவுதி வெளிநாடுகளில் வாழற உறவுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லபடியாக நாட்டுக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு ஒரு வழி கிடைக்குமா? அதை விட ஒரு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கடவுளேன்ட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாட்டுக்கு வந்து சேரணும். அவங்க குடும்பத்துக்காக உண்மைக்குமே இன்றைக்கி அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மகேஷ். அதே போல் இந்த அனோஜனுங்கிறவரும் இங்கே எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. கூடுமான வரைக்கும் நம்ம யாருக்காவது நல்லது செய்யாட்டிக்குள்ளார பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தர் கெட்டது வந்துடக்கூடாது. அந்த விஷயம் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். இறைவனால் நல்லபடியாக இதுக்கு ஒரு சாதாரண ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் நம்ம எல்லாருமா ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாட்டுக்கு வரத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும், அதை கட்டாயம் அந்த உதவியை பண்ணுவோம்.